ஒரு சைடு அதிமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு சைடு திமுக ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க, இன்னொரு சைடு தாவேகா தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்றாங்க. இத பார்த்து அவங்களுக்குள்ளேயே போட்டி போடுறாங்களா, யாரு சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி மக்களுக்கு கேள்வி எழுந்திருக்கு. இந்த சமயத்துல அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதிமுகக்கும் தாவேகாக்கும் ஒரே குறிக்கோள் தான். அது என்னன்னா திமுகவை ஆட்சிக்கு வர விடாம பண்ணணும். அதுக்கு அதிமுகவோ தாவேகாவும் வர முடியாட்டி 2 பேரும் கூட்டணி வச்சா கண்டிப்பா ஆட்சியில் அமரலாம் இல்லையா? இதுக்கான பேச்சுவார்த்தை முன்னாடியே போயிருக்கு. அதுல விஜய் அவர்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தான் முதலமைச்சர் போஸ்ட் கிடைக்கணும், துணை முதலமைச்சரா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுக்கு கொஞ்சம் கூட ஒத்தே போகலையாம். அல்லது 5 வருஷத்துல 3 வருஷம் நானும் 2 வருஷம் நீங்களும் இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்டிருக்காரு. அதுக்கும் நோ சொல்லிட்டு இருக்காங்க அதிமுக சைட்ல இருந்து. ஆனா இப்போ பல தரப்புல திமுக முன்னணியில இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சதுனால தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்ற மாதிரி அதிமுக சைட்ல இருந்தும் திமுக சைட்ல இருந்தும் ஏன் தாவேகா சைட்ல இருந்து கூட நிறைய மக்கள் பேசுறாங்க. தொண்டர்களே பேசுற நிலைமைக்கு இப்போ சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கு. ஆல்ரெடி தாவேகாவை பார்த்து நீங்க பாஜகவோட பி டீமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியில இருக்க ஒரு நபர் என்ன பண்ணியிருந்தான்னு பாத்தீங்கன்னா, தாவேகா கூட நாங்க கூட்டணி வைக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு, நீங்களால முடிஞ்சானா அதை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதனாலேயே நிறைய பேர் அதை ட்ரோலும் பண்ணியிருந்தாங்க. Definitely, we will take the support from Vijay and we will form the government in Tamil Nadu. That is also